Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேத்ஸ்ல சுருக்குகளுடைய இரண்டாவது பார்ட் தான் பார்க்க போறோம். இதுல 2011 இருந்து 2023 வரையிலும் கேட்கப்பட்ட கிட்டத்தட்ட 250 பிளஸ் क्वेश्चंस நான் சால்வேஷன் பண்ண போறேன். முதல் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுல நிறைய क्वेश्चंस வந்து நான் சால்வ் பண்ணிருப்பேன். இதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமான சம்ஸ் எல்லாம் நான் நிறைய போட போறேன். எல்லா சம்முமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் தான். நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஈஸியா இருக்குதா இல்ல எவ்வளோ கஷ்டமா கேக்குறாங்கன்றது உங்களுக்கு இது வந்து புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 19th சம் இது. 18th சம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன். இது 19th சம் பார்ட் 2. இந்த சம் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க 1000 பவர் 9 டிவைடட் பை 10 பவர் 24 கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம எப்படி போடலாம்னு பாருங்க. 1000 வந்து 10 பவர் 3 எழுதலாமா? 10 பவர் 3யும் 1000ம் ஈக்குவல் தானே. அப்போ 10 பவர் 3 இந்த 9 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த டிவைடட் வந்து மல்டிப்ளிகேஷன்ல போடுறோம். போட்டோம்னா 10 1 by 10 பவர் 24 வருமா? 1 by 10 பவர் ஏன்னா மல்டிப்ளிகேஷனா மாத்தினோம்னா இது வந்து தலைகீழா மாறும். அப்போ கீழே இருக்க 1 மேல போயிடும். 10 by 10 24 வருமா? அப்போ அதாவது இது எப்படி இருக்குன்னா 10 பவர் 9 27 இந்த இன்ட்டு 1 by தானே இருக்கு. அப்போ டிவைடட் பை 10 பவர் 24. அப்போ இது எப்படி எழுதலாம்? 10 பவர் 27 minus 24 எழுதலாமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 10 பவர் 27 24 போச்சுன்னா பேலன்ஸ் 3. அப்போ 10 பவர் 3 எவ்வளவு? 1000. அப்போ ஆன்சர் இஸ் 1000. நான் ஆப்ஷன் போட மறந்துட்டேன். ஆனா இதுக்கு ஆன்சர் என்னது? 1000 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இது புரிஞ்சுதா? ஒண்ணுமே இல்லை. 1000 பவர் 9 வந்து 10 பவர் 3ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்க 10 இருக்கு இல்லையா? அப்ப ஈக்குவலா இருந்தா அடிமான ஈக்குவலா கொண்டு வரக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ 9 3s 27 போட்டோம். இந்த 24ன்றது கீழே போயிடும். அப்புறம் நம்ம இங்க போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இதை வந்து மேல எடுத்துட்டு போனோம்னா -24ன்னு மாறும். 10 பவர் -24ன்னு மாறும். அப்போ 27 - 24 வந்து கழிச்சோம்னா 10 பவர் 3ன்னு இருக்கும். ஈக்குவல் டு 1000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் போலாமா? கொஸ்டின் பார்க்கலாம். 20th question. Which one of the following shows the highest percentage? பின்வருவனவற்றில் எது உயர்ந்த சதவீதம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எது வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜா எது இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ பர்சன்டேஜ் வந்து அதிகமா யார் இருக்குன்னா அப்படியே டைரக்டா வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு எது அதிகமா இருக்கோ அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து இதுல இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பவுமே ஈஸிலேருந்து போறதுதான் நமக்கு பெஸ்டா இருக்கும். ஓகேவா? இதுல நம்ம ஈஸியா இருக்கிறது எது? இந்த பி தானே, அதை எடுத்துக்கலாம். இப்போ பி வந்து பாத்தீங்கன்னா 425 டிவைடட் பை 500. ஓகேவா? இதை வந்து அடிக்கலாம். 100ஆல அடிச்சோம்னா மேல பாருங்க 4.25 வரும். கீழே வந்து 5 வந்துடும். ஓகேவா? 100ஆல அடிச்சோம்னா 4.25 வரும். கீழே வந்து 5 வந்துடும். இப்போ 5ஆல அடிங்க. 0.42னா 8 4 5s are 40, மீதி 2 வந்துடும். 5 5s are 25. அப்போ என்ன இருக்குது? 0.85% இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எது ஈஸியா இருக்கும்? நம்மளுக்கு 700 ஈஸியா இருக்கு. இப்போ இந்த 700 எடுத்துக்கலாம். இப்போ 570 டிவைடட் பை 700. இதையும் 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 5.70 டிவைடட் பை 7 கிடைக்கும். இப்போ 7ஆல டிவைட் பண்ணுங்க. 1 7s are 7, 7 7s are 49, 8 7s are 56. மீதி 1 வரும் 10. அப்போ 0.8 10னா 1 7s are. அப்போ இது என்ன வருது? 0.81. இந்த மாதிரி ஒரு சம் போனதுலேயே போட்டிருந்தேன். தெரிஞ்சுக்காங்க. இது வந்து நம்ம எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கிறதுலேருந்து போனீங்கனாலே உங்களுக்கு ஆன்சரவே டக்குன்னு போட்டுடலாம். அடுத்தது பாருங்க 480 எடுத்துக்கோங்க. 480 டிவைடட் பை 660. இது வந்து 0 போயிடுமா? இப்போ 11ல அடிங்களேன். 6 11s are 66, 4 11s are 44, மீதி 4 அடங்காது. அப்படினால 4 பாயிண்ட் வச்சுக்கிறோம். 40னா 3 11s are 33, மீதி எவ்வளோ வரும்? 7 வரும். 70 வரும். 6 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? 4.36 டிவைடட் பை 6ன்னு இருக்குமா? 6ஆல டிவைட் பண்ணோம்னா 0.
7 6 ஆர் 42 மீதி எவ்வளவு 1 16 இருக்கும். அப்போ இது 7 வந்துச்சு. அப்போ இது கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது 8 8 எது ஹையஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது 8 8 இது 7 வருது. அப்போ இது கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் இது மட்டும் எடுங்க. நெக்ஸ்ட் என்னது 384 டிவைடட் பை 540 எடுத்துக்கலாமா? 384 டிவைடட் பை 540. ஓகேவா? இது வந்து 10 ஆல் அடிச்சோம்னா 3.84 டிவைடட் பை 54 வரும். இதை வந்து எப்படி அடிக்கலாம்? 2 ஆல் அடிச்சோம்னா 2 2s are 4 மீதி 1 7 2s are 14 1 2s are 2 மீதி 1 18 9 2s are 18 2 2s are 4 வரும். மறுபடியும் வந்து இது 3 ஆல் அடிச்சோம்னா 9 3s are 27 இது வந்து 6 3s are 18 0.6 வரும். 6 3s are 18 மீதி 12 4 3s are 12. இப்போ டைரக்டா 9 ஆல் அடிச்சோம்னா என்ன வரும்? 7 9s are 63 வருது. 7 9s are 63 வருது. அப்போ 0.7. அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போ நமக்கு பாருங்க இதுல எது பெருசா இருக்கு? 0.85 81 எது பெருசா இருக்கு? 85 தானே பெருசா இருக்குது. அப்போ 85னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 425/500 எங்க இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 21st 21வது சம் சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது வந்து ஃபார்முலா மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது இது வந்து ஃபார்முலா மெத்தடு. ஏன்றத நம்ம 893ன்னு வச்சுக்கிறோம். பி அப்படின்றத 786ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ அப்படின்றது இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் இருக்குது. சாரி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்றதை நான் ஆல்ரெடி வந்து ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்கேன். போன வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல போட்டிருப்பேன் நான். அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும்? இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ்னா நமக்கு என்ன தெரியும்? 4ab தெரியும். அப்போ 4ab டிவைடட் பை ஏபி அப்படின்னு தெரியும். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது போட மறந்துட்டேன். ஓகேவா? அப்போ 4ab டிவைடட் பை ஏபின்னு தெரியும். அப்போ இந்த ஏபிக்கும் போயிடுச்சுன்னா ஆன்சர் 4 தான் வரும். அப்போ இந்த நம்பருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இன்ட்டு பின்னா டைரக்டா நம்ம 4 அப்படின்னு நம்ம போட்டுக்கினே இருக்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த சம்மு ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்து நான் 8 ஃபார்முலா வந்து தொகுத்து போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. புரியாதவங்க தெரியாதவங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? டக்குன்னு அடுத்தடுத்த சம் போட்டுக்கினே போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 22nd 22வது கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை சுருக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு பாருங்களேன் கஷ்டம், பாயிண்ட்ல எல்லாம் வந்துருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு நினைக்க வேணாம். இது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல பாருங்க 256 இங்க 16 இருக்குது. இது ரெண்டும் என்ன வந்து காமனா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து 16 ஸ்கொயர் தான் 256ன்னு வரும். 16 ஸ்கொயர் 256. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 16 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 0.16 இந்த 0.16 கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே போட்டிருக்க. அப்போ 16 ஸ்கொயர் 256 வந்துருச்சா? அடுத்தது இதை 16 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் 0.18. ஓகே, இப்போ இந்த அடிமானம் பாருங்க ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ இந்த அடிமானம் ஈக்குவலா பெருக்கல் குறி நடுவுல வந்து மல்டிப்ளிகேஷன்ல அடிமானம் வந்து ஈக்குவலா இருந்தா மேல பவர்ல இருக்க வந்து பிளஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஒரு மெத்தட். ஓகேவா? இது ஒரு பேசிக் மெத்தடு. அடிமானம் ஈக்குவலா இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன்ல அடிமானம் ஈக்குவலா இருந்ததுன்னா பவர் வந்து நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கலாம். அதுவே இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக வகுத்தல் இருந்ததுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அடிமானம் ஈக்குவலா இருந்து நடுவுல வந்து டிவைட் கொடுத்துருந்தாங்கன்னா மேல இருக்க பவரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன் 2 × 0.16 இது ரெண்டையும் நம்ம பெருக்கிடலாமா? அப்போ 16 பவர் 2 × 0.16 என்ன வரும்? 6 2 12 2 மிச்சம் 1 1 2 1 3. அப்போ 0.32ன்னு வரும். 0.32 இன்ட்டு 16 பவர் ஆஃப் 0.18ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ பவர் வந்து ஈக்குவலா இருக்குங்காட்டி அடிமானம் வந்து ஈக்குவலா இருக்குங்காட்டிக்கு நம்ம வந்து எப்படி எழுதுனானா 16 பவர்ஸ் ஆஃப் 0.32 பிளஸ்ன்னு போடணும்.
ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா ப்ளஸ் போடணும், அதுவே டிவைட் கொடுத்தாங்கன்னா மைனஸ் போடணும். 0.18ன்னு போட்டு அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாமா நம்ம? அப்போ ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 3 2லேருந்து 8 பண்ணோம்னா போட்டு பார்க்கலாம். 8 6 8 2 10 மீதி 1 3 4 5 அப்போ 0.50ன்னு வருது. என்ன வருது? 0.50. 16 பவர்ஸ் 0.50ன்றது 5ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது எப்படி தெரியுதுன்னா நமக்கு 0.5னா நமக்கு என்னன்னு தெரியும்? 1/2ன்னு தெரியுமா? 1/2 தான் 0.5. ஓகேவா? அப்போ 16 பவர் ஆஃப் 1/2. 1/2னா என்னன்னு நமக்கு தெரியும்? ரூட்னு தெரியும். அதாவது பாதி, 16ல் பாதி, அதாவது ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். 1/2னா என்னது? ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ 16னுடைய ரூட் என்னது? 4. அப்போ ஆன்சர் இஸ் 4. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4 வந்துருச்சு. புரிஞ்சுச்சா? இந்த சம்மு ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. கொடுத்துருக்கிறத 16 ஸ்கொயருக்கு மாற்றிட்டு நம்ம போட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்கணும்னா 0.32ன்னு இருக்கும். கீழே ரெண்டு ஈக்குவலாக இருக்குதுன்னா மேலே ரெண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு 0.5 வருது. அப்போ 16 பவர் ஆஃப் 0.5ன்றது என்னன்னா 16 பவர் ஆஃப் 1/2. 1/2னா ரூட் ஆஃப் 16 அர்த்தம். அப்போ ரூட்லேருந்து 16 எடுத்தோம்னா 4. 4 4s are 16. புரிஞ்சுட்டா இந்த சம்மு? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் 23வது சம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்க சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் ரொம்ப ஈஸி. பாருங்க எப்படி போறேன்னு பாருங்க. இப்போ இது பாருங்க 123 × 999 + 123. இதுல வந்து 123 123 ஒரே சேமா இருக்கா? அப்போ வந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம். 123 காமனா வெளியே எடுத்துட்டா இங்க என்ன வரும்னா இன்டூல இருக்கங்காட்டிக்கு இது ரெண்டும் ஒரே ஃபேமிலி தான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடும்? 999 மட்டும் இருக்கும். பிளஸ் இதுல இருந்து 123 வெளியே எடுத்துட்டோம். அப்போ இதுல 1 ஆயிடும். ஓகேவா? இந்த ரெண்டுமே ஒரே ஃபேமிலி பிளஸ் இது ஒரு ஃபேமிலி. ஓகேவா? அப்போ இதுல இருந்து நம்ம 123 வெளியே எடுத்துட்டோம்னா இது மட்டும் இருக்கும். பிளஸ் அப்படியே இருக்கும். இதுல இருந்து 123 எடுத்துட்டோம்னா ஒன்னே தான் இருக்கும். அப்போதான் 123 × 123ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா 123 × 999 + 1 என்ன ஆயிடும்? 1000 ஆயிடும். அப்போ 123 × 1000 என்னது? அப்போ 123 அப்புறம் ஒரு 3 0. ஆப்ஷன் எங்க இருக்குது? ஆப்ஷன் B is the correct answer. ஆப்ஷன் B is the correct answer. ரொம்ப ஈஸி இந்த சம்மு. இந்த சம்மு கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து இது ரெண்டெல்லாம் பெருக்கிட்டு இது வந்து 123 கூட கூட்டிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி போட்டிங்கன்னா பாருங்களேன் 2-3 ஸ்டெப்லேயே டக்குன்னு முடிச்சிடலாம். பார்த்தோன்னே எழுதிடலாம். 123 வெளியே எடுத்தோம்னா 1 ஆயிடும், 1000 ஆயிடும். அப்புறம் 123 கூட 3 0 போட்டானா ஆன்சர் அப்படின்னு ஒரு 30 செகண்ட்ல நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, இந்த மாதிரியும் சம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 24th சம். இந்த சம் பாருங்க எப்படி இருக்குது. 1/1 + √2 + 1/√2 + √3 + 1/√3 + √4 + எக்ஸெட்ரா + 1/√99 + √100 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் தான். இந்த சம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி ஈஸியா போடலாம்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் சம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கீழே அடிமானம் இருக்கு இல்லையா, அதே வந்து ஒரு இன்டிஜர்ஸா மாத்தணும். நம்ம இந்த மாதிரி இல்லாம இன்டிஜர்ஸா மாத்தணும். அதாவது எப்படின்னா இங்க பாருங்க 1 + இந்த ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 1/1 + √2. இப்போ இந்த மாதிரி இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது √2ல இருந்து. அப்போ இது வந்து ஒரு ஹோல் நம்பரா மாத்திரக்கு என்ன பண்ணணும்னா இங்க வந்து 1 - √2 / 1 - √2ன்னு மேலையும் கீழையும் பெருக்கணும். மேலே 1 - √2வும் கீழே 1 - √2வாலையும் பெருக்கணும்னா இந்த எண் வந்து மாறாதது. ஓகேவா? அப்போ இதை வந்து இப்படி பெருக்கலாம். அப்போ பெருக்கணும்னா குறிய மாத்தி தான் பெருக்கணும். இங்க பிளஸ் இருக்குன்னா அப்ப இங்க நம்ம மைனஸ் பெருக்கணும். ஏன் அப்படி பெருக்கணும்னா இங்க பாருங்களேன் 1 × 1 - √2 1 - √2ன்னு ஆயிடும். ஆனா இது பாருங்களேன் 1 + √2 1 - √2. அப்ப இது எப்படி என்ன ஃபார்ம்ல இருக்குது? a + b × a - bன்னு இருக்குது. அப்ப a + b × a - bனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இங்க போறோம் பாருங்க. a + b × a - b இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன எழுதணும்னா a² - b² அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அப்ப a²னா a என்னது 1 1² 1 தான் வரும் மைனஸ் b². b²னா √2². √2² பண்ணோம்னா 2ன்னு மாறும். ஓகேவா? √2² எடுத்தோம்னா என்ன ஆகும்? 2ன்னு இருக்கும். ஓகே, அப்போ இங்க பாருங்க 1 - 2 என்னது -1 ஆயிடுச்சு. அப்போ இந்த நம்பர் வந்து ரூட்ல இருந்து போயிடுச்சா, அதுக்காக தான் இங்க வந்து குறிய மாத்தி மேலையும் கீழையும் பெருக்கிறோம். புரிஞ்சுச்சா நான் ஏன் குறிய மாத்தி பெருக்கணும்னு?
இப்போ அதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க 1/√2 + 1/√2 + √3 இதை வந்து இந்த இடத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே √2 - √3 /√2 - √3ன்னு நம்ம பெருக்கணும். பெருக்கணும்னா மேலே √2 - √3 கீழே என்ன ஆகும் அதே மாதிரி a² - b² போடணும். ஏன்றது √2 ஸ்கொயர் எடுத்தோம்னா 2 ஆகிடும் -b²ன்றது 3 அப்போ 2 - 3 அப்போ இங்கே என்ன இருக்கும் √2 - √3 /-1 இங்கே என்ன இருக்கும் 1 - √2 /-1 அப்போ இதெல்லாம் என்ன ஃபார்ம்ல போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்க அடுத்தது 1/√3 + √4 இங்கே என்ன வருது பாருங்க. இங்கே கீழே இருக்கிறத வந்து குறி மாறி இருக்குது /-1 கீழே இருக்கிறது குறி மாறி இருக்கு /-1 அப்போ இதுவும் எப்படி ஆகும் இது வந்து √3 - √4 ஆகும் /-1 ஆகும். அப்போ இதே மாதிரி தானே போயிட்டே இருக்கும். அப்போ போயிட்டே இருந்தா கடைசியா என்ன இருக்கும் 1/√99 + √100 என்ன ஆகும் கீழே இருக்கிறதுக்கு அப்படியே குறி மாறி -100 /-1ன்னு இருக்கும். சாரி இங்க பாருங்க 1/√99 + √100 என்ன ஆகும் இங்க கீழே இருக்கிறதுக்கு அப்படியே குறி மாறி மேலே போயிட்டு /-1 மாறும். இதே ஃபார்ம்ல தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து எடுத்து எழுதணும்னா வைங்க எப்படி இருக்குன்னா இங்க 1 - √2 /-1 தானே இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா இந்த மைனஸ்ன்றது மேலே போயிடும். ஏன்னா கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ் இருந்தாலும் சேம் ஒன்று தான். அப்போ இந்த மைனஸ் மேலே போயிடுச்சுன்னா வைங்க -1 + √2 மாறிடும். -1 + √2 எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா? அப்போ இது வந்து +1 ஆகிடும். கீழே போடணுன்ற அவசியம் கிடையாது. புரிஞ்சுச்சா? இப்போ அதுவே நெக்ஸ்ட் பாருங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்டு, இது தேர்டு, அப்புறம் இது லாஸ்ட். ஓகேவா? இப்போ செகண்ட் பாருங்க √2 - √3 இருக்கா? அப்போ இங்க -1 இருக்கா? அப்போ இந்த மைனஸ் மேலே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல -√2 + √3 வருமா -√2 + √3. அதுக்கப்புறமா அடுத்தது பாருங்க இது -1 இது மேலே போயிடுச்சுன்னா -√3 + √4 அப்படியே போகும். கடைசியா என்ன இருக்கும் இது -√9 + √100. ஓகேவா? ரொம்ப அப்படியே வளன்னு போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. ஈஸி தான். புரியறதுக்காக நான் ஸ்லோவா சொல்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டக்குன்னு பண்ணிடுவோம் பாருங்க. இப்போ பாருங்களேன் இந்த +2க்கு -2 -3க்கு +3க்கு -3 -4 அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு அடிச்சுட்டு 99க்கு 99 போயிடும். மீதி 100 மட்டும் தனியா இருக்கும். இங்க முதல் நம்பரும் கடைசி நம்பர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மீதி எல்லாம் வந்து எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த மாதிரி சம்மு கேட்டாலே ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் -1 லாஸ்ட் நம்பர் வந்து √100. அப்போ √100 ரூட்லேருந்து 100 எடுத்தோம்னா 10 அப்போ -1 + 10 = ஆன்சர் இஸ் 9. ஆன்சர் என்னது 9. ஆப்ஷன் 9 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த சம் எப்படி போட்டேன்னு? இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. டக்குன்னு போட்டுடலாம். இது ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்றங்காட்டிக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிட்டு போனேன். இப்போ பாருங்க சம் எப்படி போடலாம். இந்த மாதிரி சம் கேட்டாலே ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்டுபிடிச்சாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும் நமக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது 1/1 + √2ன்னு கொடுத்துருந்தாங்க. குறிய மாத்தி போட்டோம்னா என்ன வரும் 1 - √2/1 - √2. குறிய மாத்தி போட்டோம்னா என்ன வரும் 1 - √2 / 1 - 2ன்னு வரும். ஏன்னா a² - b² ஃபார்முலா போடணும். a² - b² போட்டோம்னா 1 - 2ன்னு மாறும். ஓகேவா? இப்போ இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னா 1 - √2/- 1ன்னு இருக்கும். அப்போ இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா -1 + √2ன்னு ஆகும். அப்போ இதுன்னு பார்க்கணும் நமக்கு. இது பார்த்தோம்னா √3 - √3ன்னு இருக்கும். இது பார்த்தோம்னா √2 - √3 / -1 இருக்கும். இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா -√2 + √3. அப்போ இந்த ரெண்டு சம்மு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல என்ன இருக்கும் -1 + √2 இங்க -√2 + √3. அப்போ இப்படி மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ல வந்து எல்லாம் மாறி வருதா குறி மாறி வருதா. அப்போ இது கேன்சல் ஆயிடுனா கடைசியா அடுத்த நம்பரும் கேன்சல் ஆகுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதே மாதிரி போனோம்னா கடைசியா என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். கடைசியா சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க √99 - √100ன்னு இருக்கும். -1ன்னு கீழே வரும். அப்போ இதை எடுத்தோம்னா
minus 99 plus root 100 இருக்கும். minus 99க்கு முன்னாடி இருக்க 99 கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிற plus root 3 plus root 100 வரும். ஓகேவா? அப்போ வந்து -1 அப்படியே இருக்கும். root 100க்கு வந்து ரூட் எடுத்தோம்னா plus 10 ஆகும். அப்போ 1ல இருந்து 10 போயிடுச்சுன்னா 9 ஆகும். ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் 9 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா இந்த சம்மு? நெக்ஸ்ட் சம்முக்கு போலாமா? இந்த மாதிரி சம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் 25th சம் பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க என்ன மெத்தட்ல இருக்குது. இது வந்து ஃபார்முலா மெத்தட்ல இருக்குது. என்ன மெத்தடு? ஃபார்முலா மெத்தட்ல இருக்கு. என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் 169 அப்படின்றது என்னன்னா 13 ஸ்கொயர். அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர். அப்புறம் 49 அப்படின்றது என்னன்னா 7 ஸ்கொயர். அப்போ இது வந்து பி ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல 20 இருக்கு இல்லையா, அந்த 20ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13 plus 7. அப்போ இது வந்து a plus b அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? இந்த 20ன்றது என்னது? 13 plus 7 எவ்வளவு? 20. அப்போ 13ன்றது a plus 7ன்றது b. அப்போ a plus b. இது அப்படியே இந்த இதுல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 13 கியூப் கொடுத்துருக்காங்க. 13 கியூப்னா a கியூப். இங்க போட்டா 13 கியூப்னா a கியூப் plus 7னா b. அப்போ b கியூப் divided by 169 a ஸ்கொயர் plus 49 b ஸ்கொயர் minus x தான் நமக்கு தெரியாது, அது வச்சுக்கணும், ஈக்குவல் டு 20. 20க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? a plus b போடலாமா? போட்டாச்சா? இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுதா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். a கியூப் plus b கியூப் divided by a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus x is equal to a plus b அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் a கியூப் plus b கியூப் ஃபார்முலா நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். இந்த கீழே இருக்கிறத அந்த சைடு எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ a கியூப் plus b கியூப் is equal to இங்க ஆல்ரெடி a plus b இருக்குது இன்ட்டு இங்க வந்து டிவைட்ல இருக்கு. அந்த சைடு போனோம்னா மல்டிப்ளிகேஷனா மாறுமா? அப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus xன்னு மாறும். ஓகேவா? இது பாருங்க எப்படி இருக்குது. முதல்ல நமக்கு a கியூப் plus b கியூப் ஃபார்முலா தெரியணும். a கியூப் plus b கியூப் ஃபார்முலா என்னது? ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. a கியூப் plus b கியூப் ஃபார்முலா வந்து a plus b இன்ட்டு a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் abன்றதா a கியூப் plus b கியூபோட ஃபார்முலா. அப்போ இங்க பாருங்க அவங்க கொடுத்துருக்க சம் எப்படி இருக்கு? a கியூப் plus b கியூப் ஃபார்முலா மாதிரியே இருக்கா? a plus b இருக்கு, a ஸ்கொயர் இருக்கு, b ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் எக்ஸ் இருக்கு, அதுக்கு பதிலாக இங்க மைனஸ் ஏபின்னு இருக்கு. அப்போ இங்க எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் ஏபியை வந்து மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏபி a இன்ட்டு பின்னு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸி தான். அப்போ எக்ஸ் என்னது? a இன்ட்டு பி. a எவ்வளவு? 13 இன்ட்டு பி. பி எவ்வளவு? 7. இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 7 3 21. அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து 1 அப்படின்னு வரும். லாஸ்ட் நம்பர் 1 எது வருது? ஆப்ஷன் சி தான் வருது. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போட்டாலும் வந்துடும். 7 3 21 1 1 7 7 91. 7 3 21 1 1 7 91. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 91. ரொம்ப ஈஸி. கொடுத்ததை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அப்படியே ஃபார்முலா மாதிரியே வந்திருக்கும். அப்போ எக்ஸ்ன்றது a இன்ட்டு பின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ a இன்ட்டு பி என்ன? ஏவையும் பியும் பெருக்கணும்னா நமக்கு 91 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 91 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா இந்த சம்மு? அடுத்த சம்முக்கு போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் 26வது சம்மு. இந்த மாதிரி கொடுத்துட்டு மதிப்பு காண அப்படின்னு கேட்டிருக்காங்க. -1/216 ஹோல் பவர் ஆஃப் -2/3 அப்படின்னு கொடுத்துட்டு மதிப்பு காண்கணும். இந்த மாதிரி மைனஸ் மைனஸ் வந்தால் ரொம்ப பயப்பட வேணாம். இது ரொம்ப ஈஸி தான். எப்படி போடலான்னு நான் சொல்லித்தரேன். இதில் நமக்கு முக்கியமாக ஒன்று தெரிய வேண்டியது, இந்த இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? வந்து தலைகீழியாக மாற்றணும் அப்படின்றது தெரியணும். அப்போது 1/ மைனஸ்ன்றது அப்படியே இருக்கட்டும். -1/216 ஹோல் பவர் ஆஃப் -2/3ன்னு இருக்கா? இந்த மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கு இது அப்படியே தலைகீழா மாற்றணும். நமக்கு என்ன கிடைக்கும்? -216 அப்படியே இருக்கும். 2/3 மாறிடும். இப்போ இதை வந்து தலைகீழா பண்ணோம்னா -216 வரும். அதாவது 216 டிவைடட் பை -1 இருக்கும். மைனஸ் வந்து கீழையும் போடலாம், மேலையும் பொதுவாகவும் போடலாம். அப்போ பை 1ன்றதை நம்ம போட மாட்டோம். அதனால -216 டிவைடட் பை ஹோல் பவர் பை 2/3ன்னு வரும். ஓகேவா?
இப்போ இதை பாருங்க, இதுவும் ரொம்ப ஈஸி தான். 2/3னா என்ன நமக்கு தெரியணும். அடுத்தது 2/3னா மீனிங் என்ன தெரியுமா? 1 மைனஸ் 1/3ன்றது தெரியணும். 2/3னா என்னன்னா 1 மைனஸ் 1/3. இப்போ பாருங்க 1 மைனஸ் 1/3னா என்னது? 3 மைனஸ் 1 2 ஆயிடுச்சா, டிவைடட் பை 3. அப்போ 2/3 நம்ம என்னன்னு பிரிக்கலாம்னா 1 மைனஸ் 1/3ன்னு பிரிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? இப்படி பிரிச்சுட்டோம்னா அடுத்தடுத்த ஸ்டெப் ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, இப்போ 1 மைனஸ் 1/3. அப்போ இதுக்கு பதில் என்ன எழுதலாம்? மைனஸ் 216 ஹோல் பவர் ஆஃப் 1 மைனஸ் 1/3 எழுதிட்டோமா? இதுக்கு பதிலாக தான் இதை பிரிச்சிருக்கோம். எழுதிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது அப்படியே தனித்தனியா போடணும். பவரை வந்து இதுக்கும் இதுக்கும் நம்ம தனித்தனியா எழுதணும். இப்போ எப்படி எழுதலாம்னா மைனஸ் 216 ஹோல் பவர் 1, இங்க மைனஸ்ன்னு கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிவைடட்னு போடணும். டிவைடட் மைனஸ் 216 ஹோல் பவர் ஆஃப் 1/3. மைனஸ்னா என்ன சொன்னா டிவைட் போடணும், பிளஸ்னா மல்டிப்ளிகேஷன் போடணும். எப்போ கீழே வந்து ரெண்டும் சேமா இருந்ததுன்னா. அப்போ ரெண்டும் சேம் பண்ணிட்டோமா? மைனஸ் 216 ஹோல் பவர் ஆஃப் 1 டிவைடட் பை மைனஸ் 216 ஹோல் பவர் ஆஃப் 1/3. இந்த மைனஸ் 216ன்றது காமனா ரெண்டு பேத்துக்குமே வரும். இவனுக்கும் வரும், இவனுக்கும் வரும். ஓகேவா? ரெண்டு பேத்துக்கும் போட்டிருக்கோமா? அதுவும் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ மைனஸ் 216 1 பெருக்குன்னா மைனஸ் 216 தான் வரும். டிவைடட் பை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கீழே எழுதிக்கலாமா? கீழே எழுதிட்டு இந்த 1/3னா என்ன அர்த்தம்னா √3ன்னு அர்த்தம். கியூப் கண்டுபிடிக்கணும். 216க்கு நம்ம கியூப் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? 1/3னா என்ன அர்த்தம்? கியூப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். 1/2னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 1/3னா கியூப் கண்டுபிடிக்கணும். அப்போ 216னுடைய கியூப் என்னது? 6. 216னுடைய கியூப் என்னது? 6. 6 6 ஆர் 36, 36 ஆர் 216 வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? நமக்கு 6 வந்துடும். வந்துச்சா? இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 1 6 ஆர் 6, 3 6 ஆர் 18, மீதி எவ்வளோ? 6 வரும். 18 மீதி எவ்வளோ? 3 வரும். 36, 6 6 ஆர் 36. அப்போ ஆன்சர் இஸ் மைனஸ் 36. கிடையாது, மைனஸ் வராது. ஏன்னா இங்க மைனஸ் 216 இருக்கு இல்லையா? அப்போ இங்கேயும் மைனஸ் தான் வரும். கியூப் எடுத்தாலும் மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் 216 கியூப் எடுத்தோம்னா மைனஸ் 6 மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ பிளஸ் 36 தான் வரும். புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்பு? இந்த இடத்துல மைனஸ் 216 மைனஸ் 216 தான். இங்க மைனஸ் 216க்கு கியூப் எடுத்தாலும் மைனஸ் தான் வரும். மைனஸ் 6 தான் வரும். மைனஸ் 6 இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். 6ஆல் அடிச்சோம்னா 36ன்னு வரும். பிளஸ் 36ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் என்ன இருக்கும் நமக்கு? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி கிடையாது. எப்படி மைனஸ் போச்சுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ரொம்ப ஈஸி. மேலே வந்து மைனஸில் இருக்குன்னா தலைகீழியாக மாற்றணும்னு அர்த்தம். நம்ம வந்து தலைகீழாக மாற்றிட்டோம். மைனஸ்ன்றது உள்ள இருக்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 216 ஹோல் பவர் ஆஃப் 2/3 மாற்றிட்டோம். இந்த 2/3னா என்ன மீனிங்னா 1 மைனஸ் 1/3 நம்ம பிரிக்க முடியும். அப்போ 1ன்றது ஹோல் நம்பராக இருக்கும். மைனஸ் 1/3, 1/3னா கியூப் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ்ன்னு கொடுத்துருக்கங்காட்டிக்கு நம்ம டிவைடில் போடுறோம். இந்த மைனஸ் 216 அப்படியே எழுதிக்கிறோம். 1/3, 1/3ன்றது கியூப் எடுக்கிறோம். 216க்கு கியூப் எடுத்தோம்னா நமக்கு 6ன்னு வரும். மைனஸ்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸ்கொயர்னா தான் பிளஸ் ஆகும். மைனஸ்ங்கிறது அப்படியே இருக்கும். அப்போ அப்படியே போட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் 216 டிவைடட் பை மைனஸ் 6ன்னு இருக்கும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். 6க்கும் 1 6 ஆர் 6, 36 ஆர் 216. அப்போ ஆன்சர் இஸ் 36. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 27th சம். இஃப் √3 1.732 and √2 வந்து 1.414னா the value of 1/√3 plus √2 என்னன்னு கேட்டால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த சம் பார்த்தாலே போட்டுருவீங்க. √3க்கு பதிலாக √3 போடலாம், √2க்கு பதிலாக √2 போட்டு ப்ளஸ் பண்ணி அடித்தோம்னா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாவது 1/1.732 ப்ளஸ் 1.414 இதை வந்து ப்ளஸ் பண்ணி 1ஆல் அடித்தா போட்டுடலாம் அப்படின்னு போட்டால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி போடக்கூடாது, வேறு எப்படி போடலாம் அப்படின்னா நான் ஈஸியாக எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டின்? இப்படி வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து 1/√3 ப்ளஸ் √2 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல கீழே வந்து ஒரு முழு எண்களாக மாற்றிக்கலாம் நம்ம. அப்போ என்ன பண்ணலாம்? மேலே வந்து √3 மைனஸ் √2ஆல் பெருக்கிக்கலாமா? அப்போ கீழே வந்து √3 மைனஸ் √2லாம் பெருக்கிட்டோம்னா என்ன வரும்? மேலே
√3 மைனஸ் √2ன்னு வரும். கீழே வந்து a ஸ்கொயர் 3 ஆயிடும், மைனஸ் b ஸ்கொயர் 2 ஆயிடும். அப்போ 3 மைனஸ் 2 என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். எப்பவுமே இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து ரூட்ல கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். எப்பவுமே ஒரு நம்பரா மாத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடணும். ஓகேவா? அப்போ மேலே என்ன இருக்கும்? √3 மைனஸ் √2ன்னு இருக்கும். இப்போ பாருங்களா, √3 இப்போ 1ன்றது கீழே போயிடுச்சு. இதை வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஈஸி தான். அப்போ √3னுடைய பாயிண்ட் எவ்வளவு? 1.732 மைனஸ் 1.414. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். பண்ணோம்னா 1.732யும் 1.414யும் மைனஸ் பண்ணால் 2, 12, 6, 7, 8. அப்போ லாஸ்ட் வந்து 8 வருது. இங்கே வந்து என்ன வரும்? 2 வரும். 2ல் 1 போச்சுன்னா 1. அப்புறம் இங்கே 7, 7ல் 4 போச்சுன்னா 3, 0. அப்போ 0318 அப்படின்றது தான் ஆன்சர். 0318 எங்கே இருக்குது? ஆப்ஷன் C is the correct answer. Option C is the correct one. 0.318. 0.318. புரிஞ்சுச்சா? இந்த சம் எப்படி போட்டேன்னா இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி போடாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கீழே வந்து ரூட் கொடுக்குற மாதிரி சம்ஸ் எல்லாம் இருந்தாலே நம்ம இந்த மெத்தட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இதை வந்து தான் அப்போ தான் கீழே வந்து நம்ம வந்து ரூட் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இப்போ மேலே வந்து குறி மாற்றி மேலேயும் கீழேயும் பெருக்கணும்னா மேலே வந்து √3 மைனஸ் √2 ஆகும், கீழே வந்து 1 ஆகும் மாறிடும். ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணும்னா a ஸ்கொயர்ன்றது 3, b ஸ்கொயர்ன்றது 2 ஆகிடும். அப்போ √3 மைனஸ் 2 மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆன்சர் வந்து. அப்படிலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா டைரெக்டாக போடக்குள்ள நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். √3 + √2ன்னு வந்துருக்கு. அப்போ மேலே வந்து கீழே என்ன ஆகுன்றது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஆகும். அப்போ a ஸ்கொயர்ன்றது 3 மைனஸ் b ஸ்கொயர்ன்றது 2, 3 2 போச்சுன்னா 1 ஆகிடும். அப்போ மேலே கீழே 1 ஆகிடும்னா பிரச்சனையே இல்லை. அப்போ மேலே மட்டும் என்ன இருக்கும்? √3 மைனஸ் √2ன்னு இருக்கும். அப்போ √3 மைனஸ் √2னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக இந்த மைனஸ் பண்ணுறதுலேருந்து அப்படியே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது வந்து அவ்வளோதான். அது அப்படியே மைண்டில் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 28th சம். இது எப்படி போடலான்னு பாருங்க. த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 92 டிவைடட் பை 116 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிறிய வடிவமாக மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். இந்த சம்மு ரொம்ப குழப்பற மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸி. இப்போ ஈஸியாக அதோட ஈஸியாக எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 92 டிவைடட் பை 115 கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எத்தனை நாள் அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். 1 நாள் அடிக்கலாம், சாரி 2 நாள் அடிக்கலாமா, 3 நாள், 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஈஸியாக எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 115ஐயும் 92வையும் மைனஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே. அப்போ 115லேருந்து 92 போச்சுன்னா எவ்வளோ? 5ல் 2 போச்சுன்னா 3, 9, 11ல் 9 போச்சுன்னா 10, 11, 23. அப்போ என்ன வருது? நமக்கு டிஃப்ரென்ஷியேட் எவ்வளோ வந்து 23. அப்போ இதுக்கு நடுவில் 23ன்றது ஏதோ காமனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம இதை வந்து சிம்பிளிஸ்ட் ஃபார்மில் எழுதணுமா? அப்போ 92 அப்படின்றது 115. சிம்பிளிஸ்ட் ஃபார்ம்னா ரேஷியோவில் தான் நம்ம மாற்றி வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படியும் அடிச்சு கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம வந்து 92 115 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், 1 யூனிட் 1 பார்ட்ன்றது எவ்வளோனா 23. எவ்வளவு? ஒரு பார்ட் 23னா இதில் எத்தனை பார்ட் வந்து பிரிச்சிருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 23ன்றது எத்தனை டைம் வரும்? 3. 1 3s are 3, 2 2s are 6, 4 3s are 12ன்னு வருமா? அப்போ 4 3s are 12, மீதி 1, 4 2s are 8, 1 9. அப்போ 92 வந்துச்சு. அப்போ இது 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 4 தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 23 இது எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? 5 வரணும். அப்போ 23யோட 5 3s are 15. அப்போ 5 3s are 15, மீதி 1, 5 2 10 + 1, அப்போ 11. அப்போ இது வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ 4/5 அப்படின்றதா ஆன்சர். 4/5 இதுதான் சிம்பிள்ஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? புரிஞ்சுதா? இதுக்கு ரெண்டு காமனாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்ன வருது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4/5. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன மல்டிப்ளிகேஷனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் வந்து நம்ம முதல்ல மைனஸ் பண்ணணும். அப்போது 115லேருந்து 92 மைனஸ் பண்ணோம்னா 23ன்னு வரும். அப்போ இதுக்கு வந்து காமனாக வந்து ஒரு பார்ட் வந்து 23ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எத்தனை பார்ட் வந்து 92 அப்படின்னா 4 பார்ட்டு தான் 92. இதில் 5 பார்ட்ஸ் வந்து 115. அப்போ ஆன்சர் என்னது? 4/5. ஓகே, புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியா. நெக்ஸ்ட் போயிடலாமா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 29th கொஸ்டின். இது வந்து தியரி மெத்தட் கொஸ்டின். ஓகேவா, சம்மாவே போட்டுட்டு இருக்கிறோம், ஒரே ஒரு தியரி பார்க்கலாம். இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் இஸ் த ட்ரூ ஃபார் த ஸ்டேட்மெண்ட். இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபிசி ஒன்லியா, ஏபிடி ஒன்லியா, பிசிடி ஒன்லியா, இல்லை எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த இடத்துல ஏபிசிடின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது வந்து எப்படி போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 29th கொஸ்டின் பார்க்கலாமா. என்ன கேட்டிருக்காங்க, the degree of the polynomial is the highest non-negative integer power variable involved in the term அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல ஒரு பல்லுறுப்பு கோவையின் படியானது அதன் உறுப்புகளின் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, பல்லுறுப்பு கோவை தெரியும் இல்லையா, இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. எப்படி இருக்கும், இந்த மாதிரி x3 + x² அந்த மாதிரி வரும் இல்லையா, ப்ளஸ் எக்ஸு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு 5, அப்போது 3x 2x² ஒரு 5x இந்த மாதிரி இருக்கும். இதுதான் என்னது, பாலினாமல். ஓகேவா, இதுதான் பல்லுறுப்பு கோவை. பல்லுறுப்பு கோவையின் படியானது, பல்லுறுப்பு கோவையினுடைய படியானது அதன் உறுப்புகளில் அமைந்த உறுப்பு என்னது, இந்த எல்லாமே ஒரு உறுப்பு 2 உறுப்பு 3 உறுப்பு இதெல்லாமே உறுப்பு. ஓகேவா, இந்த படி எப்படி இருக்குன்னா, அதன் உறுப்புகளை அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்களாகும். இதுல எதுவும் மாறி, இதுதானே மாறி, இந்த எக்ஸ் தான் மாறி. ஓகேவா, இந்த மாறியினுடைய எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய குறைவற்ற முழுக்களாகும். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம 3 அப்படின்னு தான் எழுதுவோம், அப்புறம் 2 எழுதுவோம், அப்புறம் 1 எழுதுவோம், அப்புறம் கான்ஸ்டன்ட். அப்போ இது எப்படி இருக்குது, ஒரு குறைவற்ற முழுக்கள் தான் இது இல்லையா. இப்போ -3 எழுதுவோமா, இந்த 2x -3 எழுதுவோமா, எழுத மாட்டோம் இல்லையா. இங்க எப்பவுமே பிளஸ்ல தான் வரும். அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியலுடைய டிகிரி என்னது, 3 தான். எக்ஸ் பவர்ல இருக்கிற 3 தான் டிகிரி. ஓகேவா, இது வந்து எப்படி இருக்குன்னா, த ஹையஸ்ட் பவர் வேரியபிள் இன்வால்வ் இன் த டேர்ம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம், 3 தான் எழுதுவோம், ஹையஸ்ட் பவர் தான் எழுதுவோம். 3ன்னு கிடையாது, ஹையஸ்ட் பவர் தான் எழுதுவோம். இப்போ இதுவே வந்து பார்த்தோம்னா x⁴ 5x⁴ + 2x⁴ அப்புறம் ப்ளஸ் எக்ஸ் + 5 இப்படி எழுதுவோமா, எழுத மாட்டோம். எப்பவுமே வந்து ஹையஸ்ட் தான் முதல்ல எழுதுவோம், அதுக்கப்புறம் சின்னது, அதோட சின்னது அப்படின்னு தான் எழுதிட்டு போவோம். அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஒரு பல்லுறுப்பு கோவையின் படியானது அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் எண் ஆகும். மாறியின் மிகப்பெரியது 3 தான், குறைவற்ற முழுக்கள் மைனஸோ பிளஸோ கிடையாது. ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். அடுத்தது போலாமா. அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the GCD of co-prime factor is 1. அதாவது சார்பு பகா காரணிகளின் மீப்போவா வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா கரெக்ட் தான். இது வந்து எப்படி சொல்லலாம்னா, கோப்ரைம் என்னது, கோப்ரைம் வந்து 2 5 வந்து கோப்ரைமு, அப்புறம் 3 7 ஒரு கோப்ரைம், இதெல்லாமே கோப்ரைம். அப்புறம் 4 5 கூட கோப்ரைம் தான். ஓகேவா, கோப்ரைமுடைய ஹெச்சிஎஃப் என்னது, 1 தானே. 2, 5 ஹெச்சிஎஃப் 1, இந்த 3, 7 ஹெச்சிஎஃப் 1, இதுகளுடைய ஹெச்சிஎஃப் 1. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இந்த சார்பு பகா காரணிகளின் மீப்போவா 1 ஆகும். கோப்ரைம் ஃபேக்டர் என்னது 1. ஓகேவா, அடுத்தது தேர்டு பாருங்க. த எல்சிஎம் ஆஃப் ஏபி பிசி சிஏ இஸ் ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டுபிடிச்சிடலாமா, ஏபி பிசி சிஏனுடைய எல்சிஎம். ஏவை காமனா எடுத்துட்டோம்னா பி இருக்கும், பிசி இருக்கும், சி இருக்கும். பியை காமனா எடுத்தோம்னா 1 இருக்கும், சி இருக்கும், சி இருக்கும். சியை காமனா எடுத்தா என்ன இருக்கும், 1. அப்போ எல்சிஎம் என்னாச்சு, ஏபிசி ஆயிடுச்சா. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி தானே பண்ணுவோம் எல்சிஎம். அப்போ ஏபிசி. அப்போ கரெக்டா, ஏபி பிசி சிஏனுடைய எல்சிஎம் என்னது ஏபிசி. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பி ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, சி கரெக்ட். டி பாருங்க, 1 இஸ் த பிரைம் நம்பர். 1 வந்து பிரைம் நம்பரா, கிடையாது. 1 வந்து பிரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது, 1ன்றது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. பிரைம் 1 ஆனது பகா எண்ணான்னு கேட்குறாங்க. 1 வந்து பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. ஓகேவா, அது வந்து காமனான 1. அப்போ இது வந்து தப்பு. பகா எண் மட்டும் கிடையாது, பகு எண்ணும் தான் இது. அதனால இது தப்பு. அப்போ ஆப்ஷன் என்ன வரும், ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட், டி வந்து தப்பு. அப்போ எதுல இருக்குது, ஏபிசி ஒன்லி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா.
இது எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்னன்றது சொல்லிட்டா, செகண்ட் தேர்டு. ஓகேவா? அடுத்த சம்முக்கு போலாமா? நெக்ஸ்ட் 30வது சம் பார்க்கலாம். 3 into x by 7 into 2 into y by 5 equal to 10 ன்னு சொல்லியிருக்காங்க. 0 இல்லை 10. The value of x and y என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? value of x and y. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? பாருங்க, மிக்சடு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்களா? என்னென்னு இருக்குது? 3x by 7 into 2y by 5 equal to 10 தானே கொடுத்துருக்காங்க சம்மு. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10ன்றது ஒரு முழு எண்ணா இல்லை ஃப்ராக்ஷனா? முழு எண். அப்போது இது மொத்தமாக பண்ணோம்னா ஒரு முழு எண்ணு தான் வரும். இந்த மாதிரி 7 5 35 கண்டிப்பாக வராதிங்க. ஏன்னா 10 divided by 35 கொடுக்கல. அப்போது ஒரு முழு எண் தான் வரப்போகுது. அப்போ இங்கே எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன நம்பர் போட்டோம்னா இது முழுசாக வந்து வகுப்படும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன நம்பர் போட்டால் இது முழுசாக டிவைட் ஆகும்னு தெரிஞ்சோம்னா நம்ம இந்த சம் ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா ஈஸியாக போட்டுக்கலாம். இது வேறு மாதிரியும் போடலாம். பட் நான் ஈஸியாக எப்படி போடுறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3,4 இருக்கு இல்லையா? இப்போ இந்த 3 எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். 3 வந்து எக்ஸுக்கு பதிலாக போட்டோம்னா என்ன ஆகும்? 7 3s are 21. 21 plus 3 என்ன ஆகும்? 21 plus 3 24 ஆகும். புரிஞ்சுதா? நான் எப்படி போட்டேன்னு? 3,4 எடுத்துக்கிறோம். அதில் அந்த 3ன்றது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 இது எப்படி கண்டுபிடிக்கணும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து 7 3s are 21 plus 3ன்னு தானே போடுவோம். அப்போ 24. இந்த 24 வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா 7ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும். அப்போது 24 வந்து 7ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகுமானா ஆகாது. ஒரு 1 7s are 7 21 தான் வரும். 3 7s are 21, 4 7s are 28 தான் வருமே தவிர 24 வராது. அப்போ இது வராது. அப்போ 5ஆல கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்களேன், 5,7. இப்போ 5 எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம்னா ஆக்சுவலி நமக்கு என்ன வேணும்னா 7 3s are 21 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒரு நம்பர் போடணும். அது வந்து 7ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகேவா? அப்போது 21ஓட 5 வந்து ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 26 ஆகும். அப்போ 26ன்றது 7க்கும் 5லையும் நம்ம டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ பியும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி 4,3 போடலாம். இப்போ 4 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 21 ப்ளஸ் 4 போட்டோம்னா என்ன ஆகும்? 25 ஆகும். அப்போ இந்த 25 வந்து 7ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகுமா? 25 வந்து 5ஆல டிவைட் ஆகும். அப்போ இது நம்ம வச்சுக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா இங்க பாருங்களேன், மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க நடுவில். அப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 1 5s are 5, எத்தனது 5 5s are 25ன்னு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்த நம்பர் பாருங்க. அடுத்தது என்னது? 3. அப்போ 3 வந்து என்னது? ஒய் கூட சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது வந்து 5 2s are 10 + 3 எவ்வளோ ஆகும்? 13. ஆனால் 13 வந்து 7ஆல தானே மல்டிப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். ஆனால் 13 வந்து 7ஆல மல்டிப்ளை ஆகாது. அப்போ இது வரவே வராது. அப்போ மீதி இருக்கிறது என்ன? 4,4. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்சராகவே தான் வரும். நம்ம போட்டு பார்க்கலாம் வேணாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போடுங்களேன். அப்போது என்ன ஆகும்? 4,4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டால் 21 + 4 = 25. மறுபடியும் ஒய்க்கு பதிலாக போட்டோம்னா 2s are 10 + 4 = 14. அப்போ பாருங்கள் 25 14 ரெண்டுமே 7ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகக்கூட ஒரு நம்பராக வந்திருக்கு. அப்போ இதுதான் வரும். அப்போ நீங்கள் போட்டு பார்த்தாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். பாருங்களேன், இப்போ வந்து இதுக்கு பதிலாக என்ன போடலான்னா 3 × 4/7 × 2 × 4/5 = 10. அப்போது எப்படி வரும்? 7 21/25/7 × I2 7 21/25/7 × I2 10 14/5ன்னு வரும். 4 5 5 I 5 25 1 7 2 7 14 I2 10. ஆன்சர் வந்துச்சா 10ன்னு? அப்போ இது நம்ம போட்டது கரெக்டு. ஓகேவா? ரொம்ப குழப்பிக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு இங்கே எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஃப்ராக்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஃப்ராக்ஷனாக இருந்திருந்தால் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போது இங்கே போடுற நம்பர் வந்து 7ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும்.
புரிஞ்சுச்சா? இது 7ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷன். இதுவே பிளஸ் மைனஸ்னா தான் நம்ம யோசிக்கணும். இது மல்டிப்ளிகேஷனை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7 3 21 + 3 எவ்வளோ ஆகும்? 21 + 3 24 ஆகும். அப்போ 24ன்றது 7லையும் வராது 5லையும் வராது. அதே மாதிரி 5 போட்டோம்னா 21 கூட 5 ஆட் பண்ணோம்னா 26 வரும். இதுவும் வந்து 7லையும் வராது 5லையும் வராது. அதே மாதிரி 4 வந்து போட்டோம்னா 25 வரும். ஆனால் 3 வந்து போட்டோம்னா 5ல வந்து வரல. 5ல போட்டோம்னா வரல. அப்போ இது கிடையாது. மீதி இருக்கிறதுன்னு 4 4. அப்போ 4 4ஐயும் வந்து நம்ம வந்து போட்டு பார்த்தோம்னா வைங்களேன் 25 வருது, இது 14 வருது. அப்போ அடிச்சோம்னா 10ன்றது ஹோல் நம்பரா வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் 31வது சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? √1 + 25/144 = 1 + x/12 கொடுத்துட்டு எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ல இருந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 144 + 25 என்ன ஆகும்? 144 + 25 / 144 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா 144 + 25 எவ்வளோ ஆகும்னா 59 40 60 169 ஆகும், டிவைடட் பை 144 ஆகும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து ரூட்லேருந்து எடுத்தோம்னா இது வந்து 13² டிவைடட் பை 12² ஆகும். அப்போ இதுக்கு ஸ்கொயருக்கு போயிடும். அப்போ இது வந்து 13/12 ஆகும். ஓகேவா? 13/12 ஆயிடுச்சா? இப்போ இது வந்து இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே பாருங்க. அப்போ 13/12 = 1 + x/12ன்னு இருக்குமா? அப்போ இதுக்கு இந்த சைடு கண்டுபிடிங்க. இதை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். 12 + x/12ன்னு வருமா? 12 + x/12 ஆச்சா? அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் இது ஈக்குவலாக இருக்கும்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1ன்னு போட்டால் ஈக்குவல் ஆகுமா? எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1ன்னு போட்டோம்னா என்ன ஆகிடும்? இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது கரெக்டாக இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1ன்னு போட்டோம்னா 13/12 ஆகும். அப்போ 13/12 = 13/12. அப்போ நமக்கு 13/12 வரக்கு நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் போடலாம்? 1ன்னு போடலாம். அப்போ x = என்னவா இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். x = 1. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது அப்படியே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 169/144 வருது. ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு வந்து 13/12 கிடைக்குது. 13/12ன்றது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஆன்சரு. இப்போ ரைட் சைடு பார்த்தோம்னா 1 + x/12 அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தோம்னா 12 + x/12ன்னு வரும். இந்த எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன போட்டால் இந்த 13/12 வரும்னு பார்த்தா 1 போட்டோம்னா வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன இருக்கலாம்? 1 இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 32வது சம். இப்போ 2 4 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 4ன்றது பார்த்தோம்னா இந்த 4 வந்து 2ஆ சேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ இந்த இடத்துல 2x + 13 இருக்குது. இதை வந்து 2ஆ மாத்திரக்கு 2/2ன்னு போடலாமா? 2/2ம் 4 தான். அப்போ x + 2 அது அப்படியே தான் இருக்கும். இங்கே கீழே 2 2 ஈக்குவலாக இருக்கா? அப்போ மேலே வந்து நம்ம ஈக்குவலாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். இது 2 × x/2 என்ன வரும்? 2x + 4ன்னு வரும். ஓகேவா? இப்போ கீழே ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறது விட்டுருங்க, மேலே மட்டும் போடுங்க. x/13 = 2x + 4ன்னு இருக்கும். அப்போ x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, மீதியெல்லாம் இந்த சைட் பண்ணோம்னா இந்த 13 இந்த x அந்த சைடு போயிடும், இந்த 4 இங்கே வரும். அப்போ 13 - 4 = 2x - x ஆகும். அப்போ 13லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு 9 = x. அப்போ x = எவ்வளோ வந்துருச்சு? 9. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி. 4 வந்து 2² மாத்திரம். இது ஒன்று தான் இதில் இருக்கிற ஸ்டெப்ஸே, மீதியெல்லாம் அப்படி அப்படியே போட்டுடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 33வது சம். இஃப் ஏ இப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் பி 1 + a/2 தென் பி exceeds a by அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழில் வந்து பார்த்தோம்னா பி ஆனது ஏஏ காட்டிலும் எவ்வளவு அதிகம்? பி ஆனது ஏஏ காட்டிலும் எவ்வளவு, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி வந்து ஏ காட்டிலும் எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. பி எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு இல்லையா? ஏ வந்து முதல்ல சுருக்கிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி கொடுத்தா எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சு சுருக்கிக்கலாம். அப்போ ஏ வந்து என்ன பண்ணலான்னா இது வந்து எல்சிஎம் என்ன வரும்? 8 வரும். 2 4 8 எல்சிஎம் எடுத்தோம்னா 8 வரும். அப்போ இங்கே என்ன இல்லை? 8 இல்லை, 8 போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. மீதி எவ்வளோ வரும்? 4ஆல் பெருக்கினா வரும். இப்போ மேலே 4 வரும். இங்கே 4 இருக்குது. 2ஆல் பெருக்கினா 8 வரும். அப்போ 2 வரும். இதில் 8 இருக்குது. அப்போ 1 வரும்.
ஓகேவா? எல்சிஎம் எல்லாம் எடுக்க தெரியும் இல்லையா? இல்லை தெரியலனா பேசிக் கிளாஸ் வாங்க, நான் அதில் வந்து எல்லா சம்ஸும் எடுக்கிறேன். பேசிக் எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இது அப்படியே சுருக்கணும்னா 8 4 12 2 14 1 15/8ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது இது ஏ வந்து 15/8 கிடச்சிச்சா நமக்கு. அடுத்தது பி கண்டுபிடிக்கலாம். பி என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 + a/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏக்கு பதிலாக இந்த 15/8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + 15/8 ஆல்ரெடி இந்த 2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. 8 2 16 ஆகும். இப்போ 16 + 15 எவ்வளவு? 16 + 15 / 16ன்னு இருக்கும். எவ்வளோ ஆகும்? 10 20 31/16ன்னு வரும். 31/16 ஆயிடுச்சா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆனது ஏஏ காட்டிலும் எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதிகம்னா எப்போவுமே மைனஸ் தான் பண்ணணும். பி மைனஸ் ஏ பண்ணி பாருங்க. பி எவ்வளவு? இதுதான் பி, 31/16. மைனஸ் ஏ எவ்வளவு? இதுதான் ஏ, 15/8. ஓகேவா? இது கால்சியம் எடுத்தோம்னா 16. அதுக்கப்புறம் இது வந்து 31 தான் இருக்கும். இது 2ஆல் பெருக்கணும்னா 30 ஆகும். அப்போ என்ன ஆகும்? 31லேருந்து 30 போச்சுன்னா 1/16. அப்போ ஆன்சர் இஸ் 1/16 அப்படின்றத ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? எப்படி வந்ததுன்னு மறுபடியும் போடுறோம் பாருங்க. ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டு இதில் பி ஆனது ஏ காட்டிங்க எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஏ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். பண்ணோம்னா 15/8ன்னு கிடைக்குது. பி வந்து ஏக்கு பதிலாக அந்த 15/8 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 31/16ன்னு கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பி ஆனது ஏ காட்டிலும் எவ்வளோ பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று இன்னோட விட எவ்வளோ பெருசுன்னா நம்ம வந்து மைனஸ் தான் பண்ணுவோம். அப்போ பியிலேருந்து ஏவை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 1/16ன்றது ஆன்சர் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம், 34th சம். If x/y is equal to 4/5, then find the value of 4/7 plus 2y minus x divided by 2y plus x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. xy நான் கொடுத்துட்டேன், இதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். எக்ஸுக்கு பதிலாக 4ம் ஒய்க்கு பதிலாக 5ம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான். போடுங்க. 4/7 அப்படியே இருக்குமா? அப்போது 4 வந்து ஒய்க்கு 5 வந்து ஒய்க்கு பதிலாக போடுங்க. அப்போது ஒய்க்கு பதிலாக 5 போட்டோம்னா I2 10 மைனஸ் 4 எழுதிட்டா 2 × 5 மைனஸ் எக்ஸ் எவ்வளவு 4 டிவைடட் பை 2 × 5 + 4 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி போடலான்னு பாருங்கள். அப்படியே வந்து கழிச்சு போட வேண்டியதான். 4/7 அப்படியே இருக்கும். I2 10, 10ல் 4 போச்சுன்னா 6. I2 10 10 + 4 14. ஓகேவா? இது வந்து எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுங்க. இது எல்சிஎம் எடுத்தோம்னா 14 வரும். 14 ஆச்சா? அப்போ இங்கே வந்து 2ஆல் பெருக்கணும்னா 14 வரும். அப்போ 4 2 8 + 6ன்றது அப்படியே இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 8 + 6 10 14/14 வரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 1. அப்போ 14 14 போச்சுன்னா ஆன்சர் 1. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? ஒன்றுமே இல்லை. எக்ஸுக்கு பதிலாக வந்து 4ன்னு போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக வந்து 4ன்னு போடணும். ஒய்க்கு பதிலாக 5 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும் இதில். அப்போ 4/7ன்றது அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக போட்டோம், ஒய்க்கு பதிலாக 4ன்னு போட்டோம்னா I2 10 மைனஸ் 4 6. I2 10 + 4 14. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 14ன்னு வரும். இங்கே 14 வரணும்னா இது 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும்னா 4 2 8 வரும். 6 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 14 இருக்குங்காட்டிக்கு 8 + 6 எவ்வளவு? 14. அப்போ அடித்தோம்னா 1. ஆன்சர் இஸ் 1. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 35வது சம். இது ஒரு ஃபார்முலா மெத்தட் தான். 162 வந்து 2 டைம் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. அப்போ A is equal to 162ன்னு வச்சுக்கிறோம். B is equal to 18 வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த 144ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், 162லேருந்து 18 தான் மைனஸ் பண்ணால் 144 நமக்கு வரும். அப்போது 144ன்றது என்ன? A மைனஸ் B தான் 144. ஓகேவா? இது வந்து நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்பே போட முடியும். அப்போ அடுத்தது போடலாமா? அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A² மைனஸ் B² டிவைடட் பை A மைனஸ் B அப்படின்ற மெத்தடில் இருக்குது. அப்போ இது வந்து ஃபார்முலா என்னது? A² மைனஸ் B² ஃபார்முலா A + B × A மைனஸ் B டிவைடட் பை A மைனஸ் Bன்னு வரும். அப்போ A மைனஸ் பிக்கு A மைனஸ் B கேன்சல் ஆகிடும். அப்போ A + B. அப்போ A + Bனா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 162ம் 18ம் ப்ளஸ் 162ம் 18ம் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது? 8 2 10 6 7 8 1. அப்போ 180. ஆன்சர் இஸ் 180. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த 144ன்றது என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்பை நம்மளால போட முடியும். ஒன்று ப்ளஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மைனஸாக கொடுத்துருப்பாங்க, அப்படியும் இல்லைன்னா 2 × A × Bன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 3ல் தான் அப்படியே மாற்றி மாற்றி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று வந்து இது ப்ளஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க A + B, அப்படி இல்லையா A - B கொடுத்துருப்பாங்க, அப்படியும் இல்லையா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 × A × Bன்ற மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 மெத்தட் நம்ம போட்டு பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.